Hi students, 9th standard maths, exercise 3.10, question number 1, subdivision 2, y equal to 4x minus 1. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் ஒய்யோட கண்டிஷனாகவே டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதோடைய சொல்யூஷன் பாருங்கள், y is equal to 4x minus 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒய்யோட கண்டிஷனாக கொடுத்ததுனால எக்ஸுக்கு பதிலாக நம்ம இன்புட் வேல்யூஸை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் வேல்யூ பாருங்கள், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு -2, which implies that y is equal to 4 into -2 minus 1. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா இந்த 4 into மல்டிப்ளை பண்ணும். 4 2s are 8, இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கனால -8 அப்படின்னு வரும். ஸோ -8 minus 1, -8 minus 1 -9 அப்படின்னு வரும். பிகாஸ் இது ரெண்டுக்குமே சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கு. சிம்பிள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா எப்பவுமே ஆட் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம், வர ஆன்சருக்கு லார்ஜ் நம்பர் சைன் அப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே ரெண்டு சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கனால 81 ஆட் பண்ணோம்னா 9, ரெண்டுமே மைனஸாக இருக்கு. ஸோ வர ஆன்சருக்கு லார்ஜ் நம்பர் சிம்பிள் அப்ளை பண்ணுவோம். இங்கே ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கனால ஆன்சரும் நெகட்டிவாக இருக்கும். அப்போது இங்கே ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, which implies that y is equal to 4 into -1 minus 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 1s are 4, இங்கே மைனஸ் சைன் இருக்கனால -4 அப்படின்னு வரும். -4 minus 1 is equal to -5. Next x value, x equal to 0, which implies that y is equal to 4 into 0 minus 1. 4 zeros are 0, 0 minus 1 minus 1 அப்படின்னு கிடைக்கும். Next, x equal to 1, which implies that y is equal to 4 into 1 minus 1. இப்போ சிம்பிளை பண்ணோம்னா 4 1s are 4 minus 1, 4 minus 1 3 அப்படின்னு கிடைக்கும். Next x value 2, which implies that y is equal to 4 into 2 minus 1. 4 2s are 8 minus 1, 8 minus 1 7. இப்போ நமக்கு கொடுத்த x வேல்யூஸ்க்கு அவுட்புட் y வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. இப்போ கிடைச்ச இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். therefore பாயிண்ட்ஸ், புள்ளிகள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -2, -9. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் -1, -5. தென் நெக்ஸ்ட் வேல்யூ 0, -1. நெக்ஸ்ட் 1, 3. நெக்ஸ்ட் பாயிண்ட் 2, 7. இப்போ கிடைச்ச இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃப்ல பிளாட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -2, -9, எக்ஸ் வேல்யூல -2, ஒய் வேல்யூல -9. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூல -2 இங்கே இருக்குது, ஒய் வேல்யூல -9 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நமக்கு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லை ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -2, -9 நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1, -5, எக்ஸ் வேல்யூல -1, ஒய் வேல்யூல -5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -5 இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் நமக்கு லை ஆகும். ஸோ இந்த இடத்துல -1, -5 பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, -1, எக்ஸ் வேல்யூல 0, ஒய் வேல்யூல -1. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். ஸோ 0, -1. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, 3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் +1, ஒய் ஆக்சிஸில் +3. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் லை ஆகும். பார்த்தீங்கன்னா 1, 3 கிடைச்சிருச்சு. அடுத்தது 2, 7. ஸோ எக்ஸ் வேல்யூவில் 2, ஒய் வேல்யூ 7. ஸோ ஒய் ஆக்சிஸில் +7 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, எக்ஸ் வேல்யூவில் 2 இங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட் இந்த இடத்துல நமக்கு லை ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 7 கிடைச்சிருச்சு.
இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணியாச்சு. இப்போது பிளாட் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடைச்சிருச்சு. தட்ஸ் ஆல்.